ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2022ல ஒரு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஒரு சின்ன கிரைம் த்ரில்லர் மூவி ஸ்டேட் பஸ். இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அரிக்கோள். இந்த படத்தினோட ஆக்ட்ரஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கபனி, விஜிலேஷ், சந்தோஷ், இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொலை குற்றவாளியான நம்ம விஜிலேஷ ரெண்டு போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வண்டி இல்லாதனால கோர்ட்ல கொண்டு போய் 11 மணிக்கு ஒப்படைக்கணும். என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிட்டி பஸ்ல அந்த கொலையாளியை ஏத்திக்கிட்டு அவங்க அந்த கோர்ட்ல கொண்டு போய் அவர் ஒப்படைக்க போறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க டிராவலிங்ல நடக்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரியே. அவர் ஏன் கொலை பண்றாரு, அந்த கொலைக்கு பின்னால என்ன இருக்கு, அவரை பழிவாங்க நினைச்ச அந்த கொலை செய்யப்பட்ட நபருடைய தம்பி வந்து அவரை கொலை பண்ணாரா, அந்த சிட்டி பஸ்ஸுக்குள்ளேயே சில ஆக்சிடென்ட் நடக்கும், அதன் மூலியமா அவங்க தப்பிச்சு வெளியே வந்தாங்களா, ரெண்டாவது வந்து அந்த போலீஸ்காரங்கள ஒரு போலீஸ்காரர் வந்து தன்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால அவர் வந்து பாதியிலேயே ஒரு போலீஸ்காரர் நம்பி விட்டுட்டு போயிடுவாரு. அவர் ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த கொலையாளிய கொண்டு போய் அங்க சேர்த்தினாரா, ரெண்டாவது அவருடைய வில்லத்தனத்தால அவர் தப்பிச்சு ஓடணுன்னே அந்த கொலையாளியோடைய தம்பி வந்து அவரை துரத்தி பிடிக்கிறாரு, அவரை மறுபடியும் பழி வாங்கினாரா. இத்தனை முடிச்சுகளுக்கும் இந்த படம் வந்து முழுமையான ஒரு விடை சொல்லுது. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து சிம்பிளான ஸ்டோரி தான். ஒரு கொலையாளிய ஒரு பஸ்ல ஏத்திக்கிட்டு தன்னுடைய தண்டனை காலத்தை நிறைவேற்றுறதுக்காக அவனை கொண்டு கோர்ட்ல ஒப்படைக்கணும். போலீஸ்காரங்களோட வேலை அதுதான். ஏன்னா வண்டி இல்ல, ஸ்டேஷன்லயும் இல்ல, அவங்க கிட்டயும் வண்டி இல்ல. இதுதான் ஒரு ஸ்டோரி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு வந்து ஆரம்பத்திலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டாங்க. என்னன்னா, அந்த கொலையாளியை கூட்டிட்டு அவங்க ஆட்டோல இருந்து பஸ்ல ஏறி போற வரலுமே, அதாவது அந்த கொலை செய்யப்பட்டவருடைய தம்பி வந்து இவர் பக்கத்துல உட்கார வரலுமே நம்ம அந்த கொலையாளி தான் அந்த போலீஸ்காரங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி கதை சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, ரொம்ப யதார்த்தமா இப்ப என்ன பாத்தீங்கன்னா, ஒரு அந்த கொலையாளி ஒரு எல்லா விஷயத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு வர்ற மாதிரியும், அந்த கண் தெரியாதவங்க பாடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு காசு கேட்கும் போது அந்த ஒரு கலைநயத்தோட ஒவ்வொரு சீனும் பண்ணிருப்பாரு நம்ம விஜிலேஷ். அவர் தான் இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரியை தாங்கி பிடிக்கிறாரு. எனக்கு முரண்பாடான ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுமா, அந்த பஸ்ல வந்து அவ்வளவு இதா போயிட்டு இருக்கும்போது அது ஒரு நாடகத்தன்மையா தெரிஞ்சுது. அந்த பஸ்ல ஏறவங்களும் சரி, அந்த பஸ்ல உட்கார்றவங்களும் சரி, அந்த கண்டக்டருக்கும் அந்த டிரைவருக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் ஆகட்டும், அந்த கண்டக்டர் பெண் கண்டக்டர் அவங்களுக்கும் அவங்க லவரா வர ஒரு நபராகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன். அப்புறம் ரெண்டாவது அந்த குரூப்லயே இருக்கிற ஒரு பேங்க்னுடைய எம்ப்ளாயி வந்து ஒருத்தர்கிட்ட நிலம் வாங்கிக்கங்க, நிலம் இருந்தா நாங்க லோன் தரோம், வீடு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமாகட்டும், எல்லாம் ஒரு நாடகத்தன்மையோட தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சில காட்சிகள் வந்து நம்மளுக்கே பிரமிப்பு ஊட்டுற அளவுக்கு எடுத்திருக்காங்க. மலையாள படங்கள்ல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை எடுத்துக்கிட்டு அது பூதாகரமா ஆக்கி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ஷட்டில்டா முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஸ்டோரி தான் இதுவும் கூட. ஆனா இதை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். அந்த அளவுக்கு ஸ்பீடான படங்கள் மாதிரி எல்லாம் இல்ல, இது ரொம்ப ஷட்டில்டான படம், ரொம்ப பொறுமை வேணும். இந்த படத்தை உங்களுக்கு இந்த விமர்சனம் பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த படத்தை கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொறுமையா பாருங்க. ஏன்னா வேகமா பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா நல்லா இருக்காது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படத்துக்கு வந்து நாம ஒரு 45ல இருந்து 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒருத்தான படம் தான், ரொம்ப பிரமாதமான படம் இல்ல. விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.